இன்னைக்கான வீடியோவில் என்ன நடக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். எபிசோட் ரொம்பவே பரபரப்பாக போய்கிட்டு இருக்கு. நம்ம கார்த்தி அந்த ரெட்டை கண்டுபிடிச்சி பின்னாடியே துரத்திட்டு ஓடுறாரு. ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம கார்த்தினால அவரை பிடிக்க முடியல. செவரேறி குதிக்கும் போது அந்த மாஸ்க்கு தானே கலண்டு விழுந்துருது. ஆனால் மருது திரும்பி பார்க்காம அங்கேருந்து எகிரி குதிக்கும் போது நம்ம கார்த்தி அங்கே ஒரு மாவு பை இருக்கும், அதை தூக்கி அடிச்சிருப்பாரு. அப்போ மருது கையிலலாம் அந்த மாவு கொட்டியிருக்கும். அங்கேருந்து மருது எஸ்கேப் ஆயிடுவாங்க. நம்ம கார்த்தியும் மருதை ஃபாலோ பண்ணிகிட்டே போவாங்க. அப்போ மருது சமுடுஷரி வீட்டுக்குள்ளே தான் போவாங்க. நம்ம கார்த்தியும் அறக்க பறக்க ஓடி போனனால நம்ம சமுடுஷரி பூஜைக்காக எடுத்துகிட்டு வந்த மாலையை தட்டி விட்டுருவாங்க. அந்த மாலை போயிட்டு நம்ம ரேவதி கழுத்தில் விழுக, ஒரு பக்கம் நம்ம கார்த்தி அதை கூட கண்டுக்காம மருதை பிடிக்கிறதுக்காக ஓடுவாங்க. கடைசியாக போயிட்டு ரூம்குள்ளே போய் கதவை சாத்திப்பாங்க. இந்த சைடு நம்ம சாம்புஷரின்னு சொல்கிறாங்க, என்ன எதுக்காக இவன் இப்படி அறக்க பறக்க ஓடி வரான் அப்படின்னு சொல்லிட்டு செம்ம டென்ஷனாக இருக்கும்போது ஒரு பக்கம் ரேவதிக்கு ஒரே சந்தோஷம். கார்த்திகையால் நம்ம கழுத்தில் மாலை விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேவதி ரொம்ப சந்தோஷத்தில் இருக்க. இந்த சைடு நம்ம கார்த்தி ஓடி போயிட்டு கதவை தட்டுறாங்க. அப்போ மருது வந்து திறக்கிற மாதிரியே தெரியல. இவன் நம்மளே தேடி இங்கே வந்துட்டானா அப்படின்னு சொல்லிட்டு மருதும் இப்போ கதவை திறக்க வேணாம், இப்போ கதவை திறந்தா கண்டிப்பாக நம்ம மாட்டிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போட்டு இந்த ஷர்ட்டை கலட்டி வேற ஷர்ட்டை போட்டுக்கிறாரு. கண்டிப்பாக இதுக்கப்புறம் அந்த கார்த்திக்கு டவுட் வராது அப்படின்னு சொல்லிட்டு கதவை திறக்கிறாங்க. எதுக்குடா இப்போ கதவை தட்டிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, அப்போ நம்ம கார்த்தி கேட்குறாங்க, எதுக்கு நீ அறக்க பறக்க ஓடி வந்த அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு மருந்து சொல்கிறாங்க, நான் எங்கேயும் ஓடி வரல, ரொம்ப நேரமாக இங்கே தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. அப்போ தான் நம்ம கார்த்தி மருதோட கையை பார்க்குறாங்க. மருதோட கையில் அந்த மாவு இருக்கு. அப்போ நம்ம கார்த்திக்கு டவுட் கிளியர் ஆயிடுச்சு. நம்ம இவ்வளோ நல்லா தேடிட்டு இருந்தா அந்த ரெட் வேற எங்கேயும் இல்லை, இந்த சமுஷரி வீட்டில் தான் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி நம்ம கார்த்தி மனசில் நினச்சிக்கிட்டு இருக்க. அப்போ தான் மருத்துவ வந்து சொல்கிறாங்க, தேவையில்லாமல் என் வழியில் குறுக்க வராமல் போ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஓவராக பேச. இந்த சைடு நம்ம கார்த்தி மனசில் நினைக்கிறாங்க, இருடா உனக்கு நான் வைக்கிறேன் அப்போ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்தி அங்கேருந்து போகிறாங்க. அப்போ சமுஷரி கார்த்தியை பற்றி கேட்குறாங்க, கொஞ்சம் நில்லு, எதுக்காக இப்படி அறக்க பறக்க ஓடி வந்த, நீ ஓடி வந்தனால என் கையில் இருக்கிற மாலை ரேவதி கழுத்தில் விழுந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்ல. அதுக்கு கார்த்தி சொல்கிறாங்க, சாரி அப்படிங்கிற மாதிரி சொல்ல. இதை கேட்ட சமுடிச்சுட்டு சொல்கிறாங்க, என்ன சாரின்னு சொல்லிட்டு ஒரே வார்த்தையில் முடிச்சிடலான்னு பார்க்குறியா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது கார்த்தி சொல்கிறாங்க, எனக்கு வேறு வேலை இருக்குது, நான் வேலையை போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்ல. இதை கேட்ட சமுடிச்சுட்டு சொல்கிறாங்க, என்னங்க நீங்களாம் பார்த்து சும்மா இருக்கீங்க, இவர் பாட்டுக்கு அறக்க பறக்க அப்படியே வீட்டுக்குள்ளே ஓடி வருவார், இதை நம்ம கேட்டால் சாரின்னு சொல்லிட்டு போவாரா அப்படிங்கிற மாதிரி சொல்ல. இதை கேட்ட கார்த்தி சொல்கிறாங்க, இங்கே பாருங்க, நான் அப்புறமேட்டுக்கா வந்து உங்ககிட்ட பஞ்சாயத்து வச்சுக்கிறேன், இப்போ எனக்கு முக்கியமான வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்க. ஒரு பக்கம் மருதுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, அந்த கார்த்தி நம்மளை கண்டுபிடிச்சிருப்பானா இல்லை நம்ம தான் ஷர்ட்டை மாற்றிட்டோம்ல, அதனால நம்மள அவன் கண்டுபிடிச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இருந்தாலும் நம்ம ரொம்ப நாளைக்கு இந்த ஊரில் இருக்கக்கூடாது, கொஞ்ச நாளைக்கு தலைமறைவா எங்கேயாவது போய் இருக்க வேண்டியதுதான். பேசாமல் சாமுசரி அத்தைக்கிட்ட 2 நாளில் கல்யாணத்தை வச்சுப்போன்னு சொல்லுவோம், நான் வேலை விஷயமா வெளியூர் போகிறேன், அதனால சீக்கிரமாக கல்யாணத்தை முடிச்சுட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாமுசரி அத்தைக்கிட்ட சொல்லுவோம் அப்படின்னு நம்ம மருது வந்து சாமுசரி கிட்ட போய் பேச போகிறாங்க. அத்தை உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் சொல்லணும், நான் ரேவதியை சீக்கிரமாக கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. அதுக்கு சாமுசரி சொல்கிறாங்க, அதுக்கு தானே மாப்பிள்ள நாங்கள் எல்லா ஏற்பாடும் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. இது கேட்ட மருது சொல்கிறாங்க, இல்லை எனக்கு ஒரு அர்ஜென்ட்டான ஒரு ஒர்க் வந்திருக்கு, இதுக்கப்புறம் நான் வெளியூர் போனேன்னா கண்டிப்பாக வரதுக்கு 1 இயர் ஆகும், அதனால 2 நாளே சீக்கிரமாக கல்யாணத்தை வைக்கிற மாதிரி பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல. இதை கேட்ட சாமுடிச்சேரி கிட்ட சந்திரா சொல்கிறாங்க, அக்கா மருதே 2 நாளில் கல்யாணத்தை வச்சுக்கலாம்னு சொல்லிட்டாரு, இதுக்கப்புறம் எதுக்காக யோசிச்சுட்டு இருக்க, சீக்கிரமாக நம்ம கல்யாணத்தை முடிச்சிட்டா நம்மளுக்கும் ஒரு தலைவலி குறையும், சும்மா அந்த கார்த்தி பையன் வந்து நம்ம ஏதாவது செய்யும் போது தடங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. இதை கேட்ட சாமுடிச்சேரியும் மருதி கிட்ட சொல்கிறாங்க, சரி மாப்பிள்ள நீங்கள் சொன்ன மாதிரியே 2 நாளில் கல்யாணத்தை வச்சுப்போம் அப்படிங்கிற மாதிரி ஓகே சொல்லிடுறாங்க. இதை கேட்ட ராஜராஜனுக்கு செம்மக்கவும் வருது, என்ன சாமுடிச்சேரி உன்னோட இஷ்டத்துக்கு நீ எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல. இதை கேட்ட சாமுடிச்சேரி சொல்கிறாங்க, அதான் மாப்பிள்ள சொல்கிறாருல்ல, அவருக்கு அர்ஜென்ட்டாக ஒரு வேலை இருக்குது, வெளியூர் போகிறாரு, இதுக்கப்புறம் அவர் 1 இயர் கழிச்சு தான் வருவார், இதுக்கப்புறம்லாம் நம்மளால் வெயிட் பண்ண முடியாது, அதனால் சீக்கிரமாக கல்யாணத்தை முடிச்சிருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ராஜராஜன் மயிலுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. ஒரு பக்கம் நம்ம கார்த்தியை தான் கட்டுறாங்க. நம்ம கார்த்தி அந்த அதிகாரியை போய் பார்க்க போகிறாங்க. அப்போ அந்த அதிகாரி வந்து கார்த்திகிட்ட கேட்குறாங்க, என்னப்பா கார்த்தி இந்த தடவையும் அந்த ரெட்டை மிஸ் பண்ணிட்டோமே அப்படிங்கிற மாதிரி சொல்ல. இது கேட்ட கார்த்தி சொல்கிறாங்க, இல்லை அவனை நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அதிகாரி அதிர்ச்சி அடையிடுறாங்க. என்ன சொல்கிறீங்க கார்த்தி, எப்படி அவனை கண்டுபிடிச்சிங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, அப்போ கார்த்தி மருதை பற்றி புட்டு வைக்கிறாங்க. அவன் பேர் மருது, அவன் வேற யார் வீட்லையும் இல்லை, சாமுடிச்சேரி அத்தை வீட்டில் தான் இருக்கான், அது மட்டும் இல்லாமல் அவனை தான் ரேவதிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதா எங்கள் அத்தை பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல. இதை கேட்ட அந்த அதிகாரி செம்மையாக டென்ஷன் ஆகுறாங்க. என்ன கார்த்தி சொல்கிறா, அப்போ இவ்வளோ நாளாக அந்த ரெட் இந்த ஊரில் தான் இருந்திருக்கானா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு கார்த்தி சொல்கிறாங்க, ஆமாம் சார், ஒரு வழியாக அவன் யாருன்றதை நம்ம கண்டுபிடிச்சிட்டோமே அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அந்த அதிகாரி சொல்கிறாங்க, சரி கார்த்தி நம்ம அவனை போயிட்டு உடனே அரெஸ்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. இதை கேட்ட கார்த்தி சொல்கிறாங்க, இப்போதைக்கு நம்ம அவனை அரெஸ்ட் பண்ணக்கூடாது, ஏன்னா இப்போ போயிட்டு அரெஸ்ட் பண்ணோன்னா நம்ம கிட்ட எந்த ஒரு ஆதாரமும் இல்லை, கண்டிப்பாக எங்கள் அத்தை நான் வந்து ரேவதி கல்யாணத்தை நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் மருது மேலே தேவையில்லாமல் பழி போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நம்பவே மாட்டாங்க, அதனால மருதை பற்றின ஆதாரம் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போயிட்டு ப்ராப்பர் எவிடன்ஸை வச்சு அவனை கைது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம கார்த்தி சொல்ல.
இதை கேட்ட அந்த அதிகாரியும் கார்த்திகிட்ட சொல்கிறாங்க, என்னப்பா கார்த்தி நீ இப்படி சொல்கிற, அந்த மருதை பற்றி தெரிஞ்ச ஒரே பொண்ணு இந்த பொண்ணு தான். இந்த பொண்ணு அடிபட்டு இப்போ ஹாஸ்பிட்டலில் கிடக்குறா. அவளுக்கும் அப்பப்போ சுயநினைவு வந்துட்டு போய்கிட்டு இருக்கு. இருந்தாலும் இந்த பொண்ணு எப்போ சரியாகிறது, நம்ம எப்போ அவனை பற்றி எல்லாத்தையும் நிரூபிக்கிறது அப்படிங்கிற மாதிரி கேட்க, அப்போ தான் கார்த்தி சொல்கிறாங்க, இருங்க டாக்டர் கிட்ட கேட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் கிட்ட கேட்குறாங்க. இந்த பொண்ணோட நிலைமை இப்போ எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது அங்கே இருக்கிற டாக்டர்லாம் சொல்கிறாங்க, இல்லை அவங்களுக்கு முன்னே இருக்கிறத விட இப்போ கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் பெட்டராக தான் இருக்குது. ஏன்னா அவங்க கொஞ்சம் எல்லாத்துக்குமே ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு அப்பப்போ சுயநினைவு வந்துட்டு தான் போய்கிட்டு இருக்கு. அதனால நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, நாங்கள் கொடுக்குற ட்ரீட்மெண்ட்லேயே அவங்களுக்கு சீக்கிரமாக சரியாயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட கார்த்தி சொல்கிறாங்க, நம்ம இந்த பொண்ணை கூட்டிகிட்டு போய் தான் எல்லா ஆதாரத்தையும் காட்டி அவனை அரெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்டால் அந்த அதிகாரியும் சரி கார்த்தி நீங்கள் சொல்கிறனால நான் அது வரைக்கும் நான் வெயிட் பண்ணுறேன். ஆனால் ரொம்ப நாளைக்கு வெயிட் பண்ண முடியாது, அந்த மருந்து கண்டிப்பாக தலைமறைவாகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இது கேட்ட கார்த்தி சொல்கிறாங்க, இல்லை அவன் எங்கேயும் போகாத மாதிரி நான் பார்த்துக்கிறேன். ஏன்னா அந்த வீட்டில் தான் என்னோட சகல இருக்காரு, அவர்கிட்ட சொல்லி அவனை நான் கொஞ்சம் வாட்ச் பண்ண சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. உடனே மயில்வாகனத்துக்கு ஃபோன் பண்ணுறாங்க நம்ம கார்த்தி. அப்போ மயில்வாகனம் கார்த்திகிட்ட சொல்கிறாங்க, என்னாச்சுப்பா கார்த்தி அறக்க பறக்க ஓடி வந்த, நீ பாட்டுக்கு எதுவும் சொல்லாமல் போயிட்ட, என்னதான் நடக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு நம்ம கார்த்தி சொல்கிறாங்க, இங்கே நாங்கள் தேடிட்டு இருந்த ரெட்டு வேற யாரும் இல்லை, அந்த மருது தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது மயில்வாகனத்துக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. என்னப்பா சொல்கிற, இப்படிப்பட்ட ஒரு அயோக்கியனை போய் தான் நம்ம ரேவதிக்கு மாப்பிள்ளையாக கொண்டு வந்து சேர்த்துருக்காங்களா இந்த சாம்புஸ்ரீயத்தை அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு கார்த்தி சொல்கிறாங்க, ஆமாம் அவங்களுக்கான மருதை பற்றி எந்த ஒரு விஷயமும் தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட மயில்வாகனம் சொல்கிறாங்க, நீ சொல்கிறத கேட்கும்போது எனக்கு ரொம்ப பயமாக இருக்குப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு கார்த்தி சொல்கிறாங்க, மருதை பற்றி தெரிஞ்ச ஒரே பொண்ணு இப்போ ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆயிருக்கா, அவள் மட்டும் கொஞ்சம் சரியாயிட்டோன்னு எல்லா ஆதாரத்தையும் வச்சு மருதை நாங்கள் கைது பண்ண போகிறோம். இப்போதைக்கு எங்களால் அவனை கைது பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட மயில்வாகனம் சொல்கிறாங்க, நீ எதுக்கும் கவலைப்படாதப்பா, நான் அவனை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட கார்த்தி சொல்கிறாங்க, நீங்கள் கொஞ்சம் அவன்கிட்ட இருந்து ரேவதியை பாதுகாக்கணும். ஏன்னா ரேவதி மேலே தான் அவன் டார்கெட் வச்சுருக்கான், அதனால தான் ரேவதி ட்ரெஸ் மாற்றும் போது கூட அவன் எட்டி பார்த்துருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இது கிட்ட மயில்வாகனம் சொல்கிறாங்க, இவ்வளோ கேவலமானவனாப்பா அவனை நம்ம சும்மாவே விடக்கூடாதுப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட கார்த்தி சொல்கிறாங்க, இப்போதைக்கு நம்ம கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் தான் அவனை பிடிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது மயில்வாகனம் சொல்கிறாங்க, அதனால தான் அவன் 2 நாளில் கல்யாணத்தை வச்சுக்கலான்னு சொன்னானா, எனக்கு என்னமோ அந்த மருதி இந்த ஊரை விட்டு எஸ்கேப் ஆகிறதுக்காக தான் ரேவதியை 2 நாளில் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு சாம்புஸ்ரீயத்துக்கிட்ட கேட்டுட்டு இருந்தான்ப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட கார்த்தி சொல்கிறாங்க, அப்போ கூடிய சீக்கிரமாகவே அவனை பற்றின ஆதாரத்தெல்லாம் எடுத்துகிட்டு வந்து சீக்கிரமாக அவனை அரெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு மயில்வாகனம் சொல்கிறாங்க, எப்பா கார்த்தி ரொம்ப நாளைக்கெல்லாம் அவனை தாக்கு பிடிக்க முடியாதுப்பா, அவன் சொல்லாமல் கொல்லாமல் கூட இந்த ஊரை விட்டு எஸ்கேப் ஆயிடுவான். ரேவதி வாழ்க்கை இப்போ உன் கையில் தான்ப்பா இருக்குது. அந்த சாம்புஸ்ரீயத்தை என்ன சொல்கிறதுனே தெரியல. ஆரம்பத்தில் மகேஷன் ஒருத்தனை கூட்டிகிட்டு வந்தாங்க, அவனும் சரியான ஃப்ராடு. இப்போ என்னன்னா இந்த மருதா அதுக்கு மேலே ஃப்ராடாக இருக்கானே, சீக்கிரம் எப்படியாச்சும் அவனை போலீஸில் பிடிச்சி கொடுத்துருப்பா அப்படிங்கிற மாதிரி மயில்வாகனம் சொல்ல, இதை கேட்ட கார்த்தி சொல்கிறாங்க, நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த சைடு அந்த டாக்டர்ஸ் கிட்ட போய் சொல்கிறாங்க, நான் இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கான செலவை எல்லாத்தையுமே பார்த்துக்கிறேன், நீங்கள் கூடிய சீக்கிரமாகவே அந்த பொண்ணுக்கு எப்படியாவது சுயநினைவு வர வைக்கிற மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணுங்களேன் அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு அந்த டாக்டர்ஸ்லாம் சொல்கிறாங்க, நாங்களும் எங்களால் முடிஞ்ச பெஸ்ட்டை கொடுத்துட்டு தான் சார் இருக்கோம், சீக்கிரமாகவே அந்த பொண்ணு சரியாயிடுவா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே அந்த பொண்ணோட அம்மா ஓடி வராங்க, சார் என் பொண்ணு பேசுகிறா சார் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, உடனே டாக்டர்ஸ் எல்லாம் போய் பார்க்குறாங்க. அப்போ அந்த பொண்ணு செக் பண்ணி பார்த்துட்டு, இவங்க இவ்வளோ சீக்கிரம் க்யூர் ஆவாங்கன்னு நாங்கள் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கவே இல்லை, இவங்களுக்கு நினைவு திரும்பிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கிட்ட கார்த்தி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. சீக்கிரமாக மருதை பற்றின ஆதாரத்தெல்லாம் நம்ம சாம்புஸ்ரீ கிட்ட காட்டி மருதை அரெஸ்ட் பண்ணணும், ரேவதியோட கல்யாணம் நிற்கணும், நம்ம கார்த்தி தான் ரேவதி கத்தில் தாலி கட்டணும். இதெல்லாம் எப்போ தான் நடத்த போகிறாங்களோ தெரியல, நம்மளும் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே வீவோஸ், என்னோட ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.